வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் பாதி அளவு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து தேவையான நீங்கள் எத்தனை முட்டை வேக வைக்க போகிறீங்களோ அத்தனை முட்டை போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுருங்க. அதில் இல்லைன்னா ஃபஸ்ட்டே கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. அது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம், அதில் தண்ணி, அதுக்கு அடியில் இருக்குது பார்த்திங்கன்னா உப்பு. ஸோ இதை வந்து போட்டு ஸ்லிம்மு கொஞ்சம் மீடியமாக வச்சுருங்க. கொஞ்சம் மீடியமாக வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போகட்டும். அதில் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா, முட்டை அதை மேல் தோல் வந்து பார்த்தீங்கன்னா விரிசலிடுமா. ஸோ விரிசலிடும். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? விரிசல் விடும், அதாவது ஒன்று விரிசல் விட்டாலே எல்லாம் வெந்துடுச்சுன்ட்டு கற்றுக்கலாமா. ஸோ அந்த முட்டையில் பார்த்தீங்களா விரிசல் விட்டு இருக்குது. ஸோ எல்லாம் வெந்துடுச்சுன்ட்டு இறக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ரெடி.